வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சிலைகள் செட்டிநாடு பருத்தி சிலைகள் 5.5 மீட்டர்ஸ் 80 கவுண்ட்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ். கலம்காரி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் பியூர் காட்டன். 100 ருபீஸ் கொடுத்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் 2 சேலைகளும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். டெய்லி வியர், ஆஃபீஸ் வியர் எல்லா இடத்துக்குமே நீங்கள் இதை கட்டிட்டு போகலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிலுக்கு ரொம்ப இதமாக உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும், சாயம் போகாது. பியூர் 100% பியூர் காட்டன். 80 கவுண்ட்ஸ். பருத்தி பஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செட்டிநாடு காட்டன் சேலைகள். முதல் தரமான நூலில் இருந்து வர ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாரீஸ் நம்மகிட்ட வர்றது எல்லாமே ஸ்டாக் வச்சு கொடுக்குற சாரீஸ் கிடையாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தறியிலேருந்து நெஞ்சு வர சேலைகள். சரி பார்டர், த்ரெட் பார்டர் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பிள் பார்டர், டெம்பிள் டிசைன், டவர் டிசைன், இந்த சிம்பிளாக அந்த கோலம் மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிசைனுமே பாருங்கள். ஒரு சில சேலைகளில் ஃபுல்லாகவே அந்த த்ரெட் பார்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சரியே மிக்ஸ் இல்லாமல். ஒரு சில சேலைகளில் சரியும் மிக்ஸ் பண்ணி த்ரெட்டும் மிக்ஸ் பண்ணி 2 கரை வச்சு கொடுத்துருக்காங்க. முந்தானை, முந்தி, பல்லு, தலைப்பு சீர் பல்லுன்னு சொல்லுவாங்க. அதை கோடு கோடாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சேலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு மெல்லிசான கோடு மாதிரியும் கொடுத்துருப்பாங்க, இல்லை கொஞ்சம் பெரிய கோடு மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தோணுதோ ஒவ்வொரு சேலைகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பேன். இந்த சேலையில் கண்டிப்பாக ஒரு லைன் கோடு கோடாக தான், குட்டி குட்டி சின்ன சின்ன லைனாக மெல்லிசான லைனாக வரும். சேலைகள் நார்மல் வாஷ், மிஷினில் போட்டு எடுக்கலாம். மிஷினில் போடுறதா இருந்தால் ஸ்பின்னிங் டைம் ரொம்ப குறைவாக வச்சு அரை பாக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணி போட்டு எடுத்து சேலைகளுக்கு மட்டும் தனியாக போடுங்க. காட்டன் சாரீஸ்னால் காட்டன் சாரீஸுக்கு தனியாக போட்டு எடுங்க. நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு தெரியாது. எல்லா வீடியோலையுமே டீட்டெயில்ஸ் சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, பெர்சனைஸில் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டும், அப்டேட் ஆகும். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரீசெலர்ஸ் வாங்க இன்வைட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஹெல்ப் வேணுனாலும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தருவோம். நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து எப்படி பண்ண போகிறீங்கன்றதை சொன்னீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் சொல்லிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ரீகேப் கொடுத்துடலாம். சரி, அப்பப்போ நீங்கள் அந்த பழைய வீடியோவில் இருக்கிறத யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறோம். அதனால் இந்த ஒரு வீடியோவில் இன்றைக்கி சும்மா அப்படியே ஒரு லைட்டாக ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மத்தியானம் ஒரு 2 பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க ஆக்சுவலாக பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க யாருமே கூட இல்லை, நாங்கள் சேலைகளை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் சரி உங்கள் கூட எப்போ ஆள் இருக்காங்களோ அப்போ பண்ணுங்க சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஆன்லைனில் சேலைகள் வாங்காதவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த விளக்கங்களை நாங்கள் சொல்கிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு, ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி வாங்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் சாட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மெசேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், வாய்ஸ் மெசேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தமிழில் இருந்தாலும் இங்கிலீஷ் இருந்தாலும் அது அவங்க லாங்குவேஜை பொறுத்து. ஜிபே பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஜிபே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோன்பே எதுனாலும் ஏதோ ஒன்று சம்திங் ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ண தெரியும். நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. கேஷ் ஆன் டெலிவரி கேட்டோம், அது எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் பே பண்ணணுன்னு சொன்னனால தான் அதை நம்ம எடுக்கலை. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஆன்லைனில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன், சேலைகளை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், இதுதான் செகண்ட் மெயினான பாயிண்ட்டு. கண்டிப்பாக ஃபுல் பிரைட்னஸ் வச்சு சேலைகளை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்குறவங்க
கண்டிப்பாக நல்லா பிரைட்டான கலராக, டார்க் கலர் சரியும் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். இது செகண்ட். அதுக்கு பிரைட்னஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். என்கிட்ட தனியாக நீங்கள் எப்படி தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குனீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போது சேலையை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. தேர்ந்தெடுத்துட்டிங்களா? அந்த சேலையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் நமக்கு என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவேன். அவைலபிள்னு சொல்லிட்டோன்னா 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் கேட்கணும். காலையில் போயிட்டு திருப்பி நைட்டு கேட்குறது, நைட்டு கேட்டுட்டு திருப்பி மறுநாள் ஈவினிங் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா சேலைகள் கண்டிப்பாக இருக்காது. இது தறியில் வர சேலைகள்னால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் எப்போ வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் 1 or 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் கேட்டுறணும். இருந்ததுன்னா அவைலபிள் சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறமா கன்ஃபார்மானு கேட்போம். நீங்கள் கன்ஃபார்ம் சொன்னீங்கன்னா எங்களுடைய ஜிபே நம்பர் தருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது தேர்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. இப்போது ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. டிஸ்பேச் ஆனவுடனே கொரியர் உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. கொரியர் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? பார்சலை நல்லா குலுக்கிக்கணும். 2 பக்கமாக ஏதோ ஒரு பக்கம் 2 கார்னரை பிடிச்சி நல்லா இப்படி ஷேக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் மேலாப்பில். அதில் நீங்கள் கையாலேயோ இல்லை சிசராலேயோ வச்சு மேலாப்பில் ஒருக்கரை அப்படியே கட் பண்ணி சேலையை வெளியில் எடுத்து அப்போவே ஃபுல் செக் பண்ணணும். இதே எதில் பண்ணணும்? எப்படி உங்களுக்கு நீங்கள் ஃபுல் செக் பண்ணுறது என்ன பண்ணணும்? உங்கள் கூட எப்போ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஃபோன் கேமரா ஆன் பண்ணி அதில் இந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபுல் வீடியோவும் எடுத்தாச்சா? ஓப்பன் வீடியோவில் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கணும். டேமேஜ் இருக்கா, என்ன இருக்குது, எது இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக ப்ளவுஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபுல்லாகவே இந்த வீடியோலேயே நீங்கள் ஃபுல் சாரியும் காமிச்சு நல்லா செக் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கணும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ராப்ளம்னா நீங்கள் இந்த வீடியோ வச்சு நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த டேமேஜு இதெல்லாம் வராது. வேறு எந்த பிரச்சனையும் வராது, டேமேஜெலாம் வராது. சப்போஸ் ஏதாவது தவறுதலாக ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஓப்பன் வீடியோ காமிச்சிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் திருப்பி இந்தியா போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்தியா போஸ்ட் ஆர்டினரி போஸ்ட்டில் நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கான கொரியர் செலவை தயாரிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் கொடுத்துருவோம். இதில் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இந்த மாதிரி நீ எங்கேனாலும் பண்ணி கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக அவங்க தரேன். ஏன்னா திருப்பி வேறு அவங்க அனுப்புவாங்க, அதனால் அவங்க தரமாட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இவ்வளோ தான் சிம்பிளாக ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் உங்களுக்கு நம்மகிட்ட பேசுகிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், சாட் கம்யூனிகேட் பண்ண வாட்ஸ்அப்பில் பேச தெரியணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப தெரியணும், சேலைகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தெரியணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டரில் அவைலபிள் சொன்னதுக்கப்புறமா ஜிபேயில் பணம் போட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு சேலைகள் வந்தவுடனே ஃபோன் கேமராவில் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கணும். ஏதாவதுனா நீங்கள் அதை காமிச்சு எங்களுக்கு கேட்டுக்கலாம். இவ்வளோ தான். இப்போது மெயினாக பண்ண விஷயமே அதுதான். உங்களுக்கு ஆன்லைனில் எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுதான் மெயினான விஷயமே. அங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ அப்போ இந்த வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் தயவுசெய்து தனியாக ட்ரை பண்ணாதீங்க, அது சேஃப்டி கிடையாது. உங்கள் கூட எப்போ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களோ அப்போ தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.